என்னோட சேர்ந்து என்னுடைய அண்ணன் அபூபக்கர், என்னுடைய அக்கா தாரிகா சல்மான், என்னுடைய அக்கா பாத்திமா ஃபர்கானா, என் தங்கச்சி அனீஸ் பாத்திமா, என்னோட அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் இவர்கள் எல்லாம். திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி நினைச்சிருந்தா இஸ்லாமிய வேட்பாளர்களை நிறுத்தி வேலை செஞ்சிருக்கலாம். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை அவர்கள் வழங்கி இருக்கலாம், செய்யல. ஆனால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எங்கள் மீது இவர்கள் வாக்கை பிரிக்கி வந்தவர்கள்னு சாயம் பூசுறது எந்த விதத்துல? கடையநல்லூரில் அபூபக்கர் போட்டியிடுகிறார். ஏன் சீமான் கடையநல்லூரில் அபூபக்கரை நிறுத்துவதற்கு காரணம் என்ன? அங்குதான் ஒரு இஸ்லாமியர் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறது. அதை கெடுப்பதற்காக சீமான் கடையநல்லூரில் அபூபக்கரை நிறுத்துகிறார். இதுவரைக்கும் எவனை நிறுத்தினாலும் அவனுக்கு பிரச்சனையா தெரியல. அபூபக்கர் ஒருத்தன் நிறுத்தணும். ஏன்டா இதே அபூபக்கரை நீ நிறுத்தி வெளில வச்சிருக்க வேண்டியதானே? இத்தனை ஆண்டுகள்ல அபூபக்கரோட அத்தா தாத்தாவும் சும்மாதான் இருந்திருப்பாங்க, அந்த காலத்துல நிறுத்திருக்கலாம். பாபநாசம் தொகுதியில் அனீஸ் பாத்திமாவை நிறுத்துவது தவறு. ஏன்? பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அங்குதான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் சட்டமன்றத்துக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் அனீஸ் பாத்திமா இருக்கிறே. காரைக்குடியில் இருக்கிற அனீஸ் பாத்திமா எதற்கு பாபநாசத்தில் போட்டியிடுகிறார்? அப்ப சென்னையில் இருக்கிற ஜவாஹிருல்லா எதுக்கு பாபநாசத்துல போட்டிட்டாரு? பாபநாசம் அவர் சொந்த ஊர் இல்ல, அவர் சொந்த ஊர் சென்னை. சென்னையிலிருந்து வந்து அவர் பாபநாசத்துல நிக்கலாம். அவர் யார் ஓட்டையும் பிரிக்கிறதுக்கு நிக்கலையா? ஆனா நாங்க நிக்கிறதுனால யார் ஓட்டையும் பிரிக்கிறோம்னா, ராணிப்பேட்டையில் தாரிகா சல்மான் நிக்கிறார். ஏன் காரணம்? சிறுபான்மை ஓட்டுகளை சிதறடிக்க வேண்டும், அதனால நாங்க நிக்கிறோம். சிறுபான்மை ஓட்டு சிந்தாம உங்களுக்கு தான் விழுந்துகிட்டு இருந்துச்சே, எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க தான் பொதுவா எங்க அண்ணன் தம்பி எங்க மாமே மச்சான் எல்லாத்தையும் நாங்க ஓட்டு வாங்கிக்கிறோங்கிறோமே. உனக்கு என்ன பிரச்சனை? நாகையில் அறிவிச்சிருந்த பெருந்தகை அண்ணன், நம்மளோட ரொம்ப அண்ணன், நம்ம ரொம்ப வழக்கப்பான அண்ணன். நான் கூட கடந்த முறை ரொம்ப திட்டேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம். ரொம்ப மரியாதைக்குரிய அண்ணன், அன்பிற்குரிய அண்ணன் ஐயா ஆளூர் சனவாஸ் அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆகவிடக் கூடாது என்பதற்காக பாத்திமா ஃபர்கானாவை நாம் நிறுத்துகிறோம். இப்படியே இஸ்லாமியர்களை இவர் ஜாதி பார்த்து தான் சீமா நிறுத்துகிறார். அப்ப வேடசந்தூர் தொகுதி என்னடா அர்த்தம் சொல்ல வர? வேடசந்தூர் தொகுதியில் எந்த இஸ்லாமியரும் இங்கே போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் போட்டியிட்டிருப்பது உங்கள் மகன் நான். இஸ்லாமியரில் எந்த பேராசிரியர் பெருந்தகை ஜவாஹிருல்லா போன்ற ஆட்கள் இங்கே எம்எல்ஏவாக இல்லை. ஆனால் இங்கே போட்டியிடுப்பது சீமான் மகன் ஹுசைன். வாய்ப்பு இருந்திருப்பது நாம் தமிழர் கட்சி. ராணிப்பேட்டை மாதிரி இங்கே சிறுபான்மை ஓட்டுகளை சிதறடிக்கும் வாய்ப்பில்லை. ஏன்? கணிசமாக சிறுபான்மையினர் இஸ்லாமிய மக்கள் கணிசமாக பெருந்தொகையில் வாழக்கூடிய தொகுதியும் இது இல்லை. நாகையை போல ஐயா ஆளூர் ஷானவாஸ் இங்க எம்எல்ஏவாவும் இல்ல, இங்க இருக்கிறது காந்திராஜன். அதனாலதான் நாங்கள் ஜாதி பார்த்து சீமானோ நாம் தமிழர் கட்சியோ எந்த நேரத்திலும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தியது கிடையாது. ஏன்? நீ ஜாதி மதம் பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, அவ்வளவுதான். நாங்கள் ஜாதி மதம் பார்த்து எங்கேயும். இன்னும் சொல்ல போனா அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் 5-6 பேர், இன்னும் 5-6 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். 10 அல்லது 12 நபர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக சீமானால் நிறுத்தப்பட இருக்கிறார்கள், வேட்பாளராக நிறுத்தப்பட இருக்கிறார்கள். இப்போதுதான் ஒரு தலைமுறை, இப்போதுதான் ஒரு கட்சி உருவெடுத்திருக்கிறது. இவ்வளவு நாட்களாக சிறுபான்மை பிரிவு என்று தீண்டத்தகாத இடத்தில் வைத்திருந்த இஸ்லாமியர்கள் முதலாக மேடை ஏறி முதலாக தேர்தல் களம் காண்டு நாங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மையினர் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று பிரதிநிதித்துவத்தை கேட்டு போராடி இப்போதுதான் ஒரு தலைமுறை இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் மீதும் வாக்கரசியல் போடுவது என்பது பிஜேபியின் பி டீம் என்று முத்திரை குத்துவது, அவர்கள் வாக்கை பிரிக்க வந்தவர்கள் என்று எள்ளி நகையாடுவது எந்த விதத்தில் நியாயம்? இப்ப நான் யார் வாக்கு பிரிக்க வந்தேன்? நான் யார்? மொத்த இஸ்லாமியனும் சேர்த்து இந்த ஒத்த இஸ்லாமியனுக்கு ஓட்டு போட்டாலும் நான் ஜெயிக்க முடியாதுல்ல. எனக்கு கருப்புசாமி ஓட்டும் வேணும், எனக்கு ஆரோக்கியதாசன் ஓட்டும் வேணும், எனக்கு எல்லாரும் ஓட்டும் தானே வேணும். ஐயா செல்வராஜ் அவர்கள் இந்த ஊருலையும் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சி இருந்து கூட்டம் நடத்துறாருன்னா அது ஐயா மாதிரி ஒரு வீரமிக்க ஆண்மனாலதான் முடியும். ஆமா, பூபதி நம்முடைய சகோதரர் அண்ணன் பூபதி, இருவரும் ஆளுமைகள். இங்கே இந்த சாக்கடை அரசியலையும் மீறி ஒரு இஸ்லாமியரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிற பட்சத்திலும் அவன் என் மகன், அவன் என் தம்பி, அவன் என் அண்ணன் என்று சொல்லி ஒருவர் கூட்டம் நடத்துகிறார் என்றால் மத நல்லிணக்கம் எங்கடா வாழுதப்ப? திமுக வாழுதா இல்ல நாம் தமிழர் கட்சியில வாழுதா? எங்க வாழுது? நான் யார் ஓட்டை பிரிக்க வந்தேன்? எந்த இஸ்லாமிய எம்எல்ஏ வெற்றியை நான் கெடுக்க வந்தேன்? எந்த சிறுபான்மையினருடைய ஓட்டை நான் சிதறடிக்க வந்தேன்? இல்லையே. வேடசந்தூரில் ஒரு பொது வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் கருப்புசாமி தம்பி, நான் பிரவீனுக்கு தம்பி, நான் ஆரோக்கியதாசுக்கும் தம்பி, ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு நான் மகன், பூபதிக்கும் நான் அண்ணன் தம்பியை போன்றவன். எல்லோரும் சேர்ந்த அண்ணன் கதிரண்ணனுக்கு அவர் பிறமொழி பேசுறவரு, அவர் பேஸ்புக்ல வச்சுக்கிறது கன்னடன் கதிரன் தான். ஆனா என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன், அவருடைய தம்பி. நான்
இப்படி எல்லோரும் அண்ணன் தம்பியாக, மகனை போல, மச்சானை போல அப்படியே உறவு முறைகளால உறவு கொண்டாடி ஒரு பின்னி ஒரு மாதிரி நாங்கள் பாசக்கூடாரமாக இருப்பது என்பது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தானே. நாங்கள் மத நல்லிணக்கத்திற்கு எதிரானவர்கள், மதவெறிக்காரர்கள், RSS குழந்தை, பிஜேபியின் வீட்டம் என்றால் நாங்களே தீயவர்கள் என்றால் அப்ப தூயவர்கள் யார்? இந்த கேள்வி ஏன் உங்க இடத்துல வரல? அதனால் இதுவரைக்கும் வந்தவர்கள் கூட நாம் தமிழர் கட்சியோட பத்தி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ ஐயா காகிதம் இழுத்தவர்கள் அன்றே சொன்னார், நீங்கள் இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி அப்படின்னு. இந்தியா முழுக்க ஒரு மொழி அதிகார மொழியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அங்கே தமிழ் தான் ஆக வேண்டும் அப்படின்னு பேசிய பிறந்தகை ஐயா காகிதம் இழுத்தவர்கள். அவர் சொல்லியே யாரும் கேட்கல. இங்க என்ன சாஹிபு நீங்க உருத கேட்பீங்கன்னு நினைச்சா தமிழை கேட்கறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு நேரு கேட்கிறாரு. ஏன்னா இஸ்லாமியர்கள் என்றாலே உருது பேசுறதா இருப்பார்கள் என்று நினைச்சுக்கிட்டு நேரு கேட்கிறாரு. ஆனால் நேருவுக்கு நம் தாத்தன் காகிதம் சொன்ன பதில் இங்கே மிக முக்கியம். நான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்பே அம்மா என்று சொன்னவன் என்று பதிலளித்தவர் நம்முடைய தாத்தன் காகிதம் மில்லத் ஐயா பழனி பாபா அவர்கள், நம்முடைய பாட்டன் பழனி பாபா. இஸ்லாமியர்கள் நீங்கள் சிறுபான்மையினர் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், வலிமையற்றவராக உணர்வீர்கள், நீங்கள் இனவெறி கொள்ளுங்கள், தமிழர்களாக உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள் சொல்வது ஐயா பழனி பாபா. இப்படி இஸ்லாம் நான் என்று சொல்வதெல்லாம் புதிதல்ல. எனக்கு முன்னே என்னை விட அறிவில் சிறந்த, என்னை விட ஆளுமை மிக்க பெருந்தகைகள் ஐயா காகிதம் மில்லத், ஒரு பக்கம் ஐயா பழனி பாபா அவர்கள், இருவரும் தலைவர்கள். ஏற்கனவே இந்த தமிழகத்தில் சிறுபான்மையினர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் தமிழ் சமுதாயத்தின் பெரும்பான்மையினர்கள், நீங்கள் யாரை தலைவராக ஏற்க வேண்டும், நீங்களே தலைவர்களாக வர வேண்டும், உங்களுடைய எதிரியை எதிர்ப்பதற்கான வல்லமை பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கற்பித்து விட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகும் கூட நீங்கள் திமுகவின் சிறுபான்மை பிரிவில் இருப்பது, பழனி பாபா எலும்பு தூண்டை தோண்டி இன்னைக்கு நன்றி சொல்கின்ற சமுதாயம் உருவான பிறகும் கூட அந்த பழனி பாபாவினுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் எந்த மரியாதையும் கொடுக்காத இந்த இஸ்லாமியர்கள் தொடர்ந்து திமுகவிற்கே வாக்களிப்பது என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துரோகம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்காதவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அப்படி அந்த வகையில் நீங்கள் வந்தாலும் கூட எனக்கு தான் ஓட்டு போட்டாகணும். ஏனால் இங்கே ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் வேடஸ்தூர் தொகுதியில் களம் காண்கிற ஒரே வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான். இதை தவிர்த்து வேற வழி இல்லை. எல்லாத்தையும் இது ஒன்னே நான் அரசியல், மத அரசியல் இது ஒன்னே நான் பேசிட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு நிறைய கனவு இருக்கு. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும், இங்கே தற்சார்பு பொருளாதாரம் வேண்டும், விவசாயத்தை அரசு பணியாக்க வேண்டும், ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக்க வேண்டும், எல்லோருக்குமான கல்வி, வேலை வாய்ப்பு அத்தனையும் நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். எங்கள் கனவு லட்சியம் என்பது மிக பெரிது. அதற்கு இடையூறாக இந்த அவதூறு இருப்பதால் தான் இவ்வளவு நேரம் இந்த அவதூறுக்கு எதிராக நான் பேசினேன். எங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் மிக பெரிது. இதே அருகாமையில் இருக்கக்கூடிய சித்துவார்பட்டியில் நான் 1 மணி நேரம் பேசினேன். தற்சார்பு பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியம், விவசாயம் என்பது நமது வாழ்க்கையில் எவ்வளவு இன்றியமையாத ஒன்று நான் 1 மணி நேரம் பேசினேன். இருக்கு எங்களுடைய கனவும் லட்சியம். இந்த அவதூறுகளை எல்லாம், இந்த அற்ப அரசியல்கள் எல்லாம் தாண்டி ஒரு தூய அரசியல், ஒரு கருத்தியல் யுத்தம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, எங்களுக்கான கனவு லட்சியம், எங்களுக்கான லட்சிய பசி என்பது ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இங்கே உயர்தர கல்வி, உயர்தர மருத்துவம், 5 ஸ்டார் ஹோட்டலை போல ஸ்கூல்களை மாற்றணும், பள்ளிக்கூடங்களை மாற்றணும், 5 ஸ்டார் நட்சத்திர விடுதியை போல ஆஸ்பத்திரியை மாற்றணும், எல்லோருக்குமான கல்வியை கொடுக்கணும், சமமான கல்வி. இங்கே முதலமைச்சருக்கு வைத்தியம் பார்க்கணும்னாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும். கடைக்கோடி ஒரு மனிதருக்கு பிரச்சனை என்றாலும் அவரும் அரசு மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் என்கிற சட்டம். மரத்தை பாதுகாக்க வேண்டும். மழை அது பூமி தாயின் முளை, அது இல்லையேல் ஏது மழை, அதற்காக நீ உழை என்று நாங்கள் பல தத்துவங்களை வைத்திருக்கிறோம். மழையை பாதுகாக்கணும், மழை இல்லைன்னா ஏது மழை, ஆறை பாதுகாக்கணும், ஏரியை பாதுகாக்கணும், குளத்தை பாதுகாக்கணும். இப்ப எங்க அண்ணன் கூட சொன்னாரு, குளத்தை குப்பை மேட ஆக்கி வச்சிருக்கான்னு. அந்த குப்பைகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டா அவன் குப்பையாத்தான் ஆக்குவான். நல்ல பயிர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கணும். எவ்வளவு லட்சியங்கள் என்ன இருக்கிறது. இந்த அவதூறுகளை கடந்தாவது திறனாய்வு செய்து பாருங்கள். போய் திரும்பி நான் போய் பாஜக பிடிஎம் நான் இல்லை எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதே வேலை கிடையாது எங்களுக்கு. இதை தாண்டி பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான கருத்தியல், அரசியல், ஆயிரக்கணக்கான கொள்கை கோட்பாடுகள் எனக்கு இருக்கும்போது நான் ஏன் என் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள்? நான் திரும்ப வந்து நான் பாஜகவின் பிடிஎம் இல்லை, நான் RSS குழந்தைகள, நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமான்னு நான் புரிவிங்க. நீ இல்ல புரிஞ்சிருக்கணும் இல்ல. அதான் அந்த என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்றதுதான், ஒருத்தன் ரொம்ப நல்ல வயலா இருப்பேன், ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருப்பான், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவனா இருப்பான், தன் கட்டிய மனைவியை தவிர, தன் காதலியை தவிர யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூடாதுனா இருப்பான், அவ்வளவு ஒழுக்கமான இருப்பான். ஆனா அவனை எந்த பொண்ணும் காதலிக்காது. ஒருத்தன் கஞ்சா குடிக்கையா இருப்பான், திமுக மண்ணளி திங்கிறவனா இருப்பான், திருட்டு பயலா இருப்பான்,
அதே திமுக கவுன்சிலரா இருந்து பல கோடி ரூபாய் சேர்க்கிறவனா இருப்பான், படிச்சவனா இருக்க மாட்டான், கண்ட பொறுக்கி கம்னாட்டி இல்லை அவனுக்கு போய் தேடி தேடி லவ் பண்றது. நான் கட்டினா உன்னைத்தான் கட்டு, நாசமா போ. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும், காலமறிந்து கூவுமாம் சேவல் கவுத்தி போட்டாலும் கணக்கா கூவுங்கிறாங்க. காலமறிந்து கூவிட்டோம், திரும்பி திரும்பி பிலாத்திலே கூட்டம் போடுறதுக்கு எங்கள்கிட்டையும் காசு இல்லை ராஜா.